எப்படி சார் இருக்கீங்க? எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய கதை, நல்லா இல்லை. குட்டி பத்மினி மேம் வந்துட்டு பாய்ஸ் கார்டன் வீடு வந்து உங்களுது இல்லை, அது வந்து லட்சுமி அம்மா குறியது தான். அது வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் பதிஞ்சுக்கிட்டீங்கன்னு. அந்த மாதிரி எதையோ வந்து என்னை பற்றி அலகேஷனாக போட்டிருக்காங்க. அவங்க ஒரு பொம்பளை, ஒர்க் பண்ணலை, நான் ஆம்பளை, நான் எதையோ பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு 40 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து, அந்த பொண்ணுக்கு அப்புறம் குட்டி பத்மினிக்கு 20 வயசு, அவளோட தாத்தா வயசு அந்த ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னாங்க சார். அது கழிச்சு இப்போ பாருங்க, நான் வந்து அவங்களுக்கு 2-3 சீரியல் பண்ணியிருக்கேன். சீரியலில் வந்து ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தன், நேபாளி பையன், அப்படியே வந்து சிவப்பாக இருப்பான். இவ்வளோ விட வந்து 20 வயசு கம்மி அவனுக்கு. அவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுதான் சார் மாப்பிள்ளை. என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க அவங்க. கடைசியில் ஒரே ஒரு லைன், இது பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்காக நீங்கள் இது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நடிகர் ரஜினிகாந்த் 1 லட்சம் ரூபா எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில் போட்டார். அதுதான் அந்த வேளையில தான் அவர் சூப்பர் ஸ்டார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் வந்து ஒரு கடவுளை மாதிரி அந்த நேரத்தில் என்ன வந்து காப்பாற்றினார். அது எப்படி சொல்கிறது தெரியல. கேஷுவலாக சொல்கிறாங்க, அவர் போட்டிருக்க செருப்பே வந்து 6000 ரூபாய், அவ்வளோ காஸ்ட்லியான செருப்பு தான் போடுங்க. நீங்கள் கேட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 2 செப்பல் வச்சுருக்கேன். இது 6000 ரூபாயாவில் இந்த மாதிரி 2 செப்பல் வச்சுருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய கதை, நல்லா இல்லை. அதுதான் ஒரே வார்த்தை சொல்ல, நல்லா இல்லை. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில், நந்தியம்பாக்கம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு முதியோர் இல்லத்தில் உட்காந்துருக்கேன். ஓல்டேஜ் ஹோமில் தனியாக தான் இருந்தேன் 4-5 மாதம் முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் முடியலை, வெர்டிகோ, தலை வந்து திடீர்னு சுற்றுற மாதிரி, எல்லாமே வந்து வயசான வர வியாதி தான். பிபி ரொம்ப ஹை, அப்புறம் டெய்லி இன்சுலின், டயபெட்டிஸ், அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அதனால் முடியலை. அதனால் அங்கே போய் சேர்ந்துட்டேன். அவங்க இப்போ பார்த்துக்கிறாங்க, அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் எல்லாம் இருக்காங்க. டைமுக்கு மிலிட்ரி ரூல் மாதிரி அந்த டைமுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும். அது தவறினா சாப்பாடு கிடைக்காது. அங்கே போகிறதுக்கு இன்னொரு காரணம், நான் ரோட்டரியில் வந்து பிரசிடெண்ட்டாலாம் இருந்த ஆள். அதனால் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரொட்டேரியன்ஸ் இல்லாமல் சேர்ந்து என்னை வந்து நீங்கள் இங்கே தங்குங்க, இங்கே தான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து, நான் அங்கே இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடிகர் ரஜினிகாந்த், அவர் சூப்பர் ஸ்டார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் வந்து ஒரு கடவுளை மாதிரி அந்த நேரத்தில் என்ன வந்து காப்பாற்றினார். அது எப்படி சொல்கிறது தெரியல. அதாவது ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், மனசு ரொம்ப வேதனை, ரொம்பவும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு கூட கையில் துட்டு இல்லை. அந்த மாதிரி நான் சுமார் 100 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடித்தவன். அது இல்லாமல் 50 படம் நல்ல கேரக்டர் ரோல்லாம் பண்ணுவேன். அவரே ஃபோன் பண்ணி, மோகன் உங்களுக்கு இப்படிலாம் வரக்கூடாது, மோகன் சார் உங்களை நல்லாவே எனக்கு தெரியும், நானே வந்து அந்த பாய்ஸ் கார்டனில் நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருந்தேன், எனக்கு அங்கே தான் இருந்தது அப்பார்ட்மெண்ட்டு கூட. அதனால் உங்களுக்கு இப்படிலாம் வரக்கூடாது, நாங்கள் உங்களோட நிற்கிறோம், நான் உங்களுக்கு என்னென்ன உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சி கொடுத்தேன். அவர் வந்து உடனே 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சார். 1 லட்சம் ரூபா எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டார். அதுதான் அந்த வேளையில் தான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி என்னை வந்து என்னோட தன்மானம்பாங்களே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் காப்பாற்றப்பட்டது. அப்போ தான் டிக்னிட்டி, இல்லைன்னா எல்லாம் இழந்து ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில் இருந்தேன். அதை தெரிஞ்சு அவர் போட்டதுமே தெரிஞ்சு நிறைய பேர் அதெல்லாம் நியூஸாக வந்தது. அப்போ நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணாங்க. என்னோட குரூப்பில் இருக்கிறவங்க, நான் மஜிரா காலேஜில் படித்தவன், அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அதில் துட்டு போடுறாங்க. அதுபோல் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட், உலக அளவில் அறியப்படும் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் பூனே, உலகத்திலேயே 6 இன்ஸ்டியூட் தான் இருக்குது. அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதில் ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் பாங்களே, அதில் முதல்ல போய் ஆக்டிங் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வந்த முதல் தென்னிந்தியன் நான் தான்.
தமிழன், தென்னிந்திய மாணவன் நான் தான். அதெல்லாம் ஒரு பழைய கதை. இப்போலாம் அது சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் எனக்கு அந்த நேரத்துல அவர் செஞ்ச உதவி வந்து நான் மறக்கவே முடியாது. சார் இப்போ குட்டி பத்மினி மேம் வந்துட்டு உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா வந்துட்டு பாய்ஸ் கார்டன் வீடு வந்து உங்களுது இல்ல. அது வந்து லட்சுமி அம்மாக்குரியது தான். அது வந்து நீங்க வந்து உங்க பேர்ல பதிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தவறு. ரொம்ப பெரிய தவறு. பெரிய பொய். அவரோட உண்மை அவங்களுக்கு தெரியாது மட்டும் இல்ல. லக்ஷ்மியோட ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் அந்த ப்ராப்பர்ட்டிலயும் எனக்கு வந்து 40% எனக்கு பங்கு இருந்தது. லக்ஷ்மியோட ப்ராப்பர்ட்டிலயும். ஆனா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க்ல கொலாட்ரலா குடுத்து தான் நான் ஒரு ராகமாலிகா சாரீஸ்ன்னு ஒரு கடைய நடத்திட்டு இருந்தேன். அந்த ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் பண்ணணும். கொலாட்ரல் ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக, அந்த நேரத்துல எனக்கு என் படங்கள் நல்லா போன நேரம். 1984, 85 அதாவது "இவிடத் தொடங்கணும்" அப்படின்னு மலையாளத்துல மோகன்லால் வச்சு எடுத்த படம். பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். "பந்தாலு அனபந்தாலு" பெரிய ஹிட். தெலுங்குல பண்ண படம். பெரிய ஹிட். சோபன் பாபு, சிரஞ்சீவி அவங்களலாம் வச்ச படம். பெரிய ஹிட். அதுபோல கன்னடத்துல வந்து 2 படம். "ஒலவு மூடிதாக", "செடுனு ஹக்கி". இந்த "செடுனு ஹக்கிங்கிறது" வந்து கன்னடத்துல பண்ணுன 1000th ஃபிலிம் நான் தான் பண்ணேன். நெறைய பேர் வந்து எனக்கு வந்து அதுக்கு அவார்டு குடுக்கணும்னு சொல்லி பண்ணி, அவங்க கவர்ன்மென்ட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கூட குடுத்தாங்க எனக்கு. ராஜ்மஹல் எக்ஸ்டென்ஷன்ல. அந்த அளவுக்கு எனக்கு நடந்தது. எனக்கு எனக்கு நான் இதுல வந்து நான் சொல்ல விரும்புறேன்னா, இவ்வளவெல்லாம் நடந்தும் இதெல்லாம் நான் சொல்லி இதெல்லாம் சொல்லாம ஒழிய, கடைசியில என் நெலைமை இந்த நான் சொன்ன மாரி ஒரு மீன் ஒரு உலக அளவுக்கு 2 படம் பண்ணணும். அதாவது ஒரு நல்ல அது படத்து சினிமாங்கிற மீடியத்தோட இலக்கியம், இலக்கணம் அத அப்படியே பின்பற்றி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணதுனால தான், கடைசியில நம்ம அத பத்தி நான் கவலைப்படல. பண்ணியாச்சு. அதோட நெறைய ரெகக்னிஷன்ஸும், அவார்ட்ஸும் எல்லாம் வந்தது ஓகே தான். ஆனா, அது கடைசியில என்ன ஓல்ட் ஏஜ் ஹோம் போய் ஸ் போற அளவுக்கு ஆயிப்போச்சு. குட்டி பத்மினி நீங்க சொன்னதுனால சொல்றேன். அந்த மாரி எதையோ வந்து என்ன பத்தி அலிகேஷனா போட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட ஃபார்மர் வைஃப்ஸ் அவங்கள எல்லாம் ஏமாத்தினேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன், மெசேஜ் அனுப்புறேன் பாருங்க. எக்ஸ் வைஃப் நாங்க டைவோர்ஸ் ஆயாச்சு. இருந்தாலும் அவங்க தான் ஃபுல்லா எனக்கு இவங்க பேசுறாங்கல்ல, அவங்க போடுற புரோகிராம் நான் பார்க்கறதில்ல. அவங்க தான் இருக்கிற புரோகிராம் எல்லாம் பார்த்து ஓரோனா பார்த்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ம். நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. ம். ஓகே. குட்டி பத்மினி அம்மா வந்து என்ன பத்தி இது மாரி ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்காங்க. அ ரொம்ப தவறு. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு மெசேஜா அனுப்புறாங்க. புரியுதுங்களா? இது நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். அல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக. புரியுது, புரியுது. அது அவங்க தான் வந்து எனக்கு வந்து மெசேஜுக்கு மேல இந்த மாரி உங்கள வந்து பத்தி பொய் சொல்றாங்க. ம். நான் உண்மையிலேயே அவங்களுக்கு துரோகம் பண்ணிருந்தா எனக்கு அவங்களே அனுப்புவாங்களா? அவங்க ஏன் உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருக்க போறாங்க இல்லையா? ஆமா. ம். எனக்கு அவங்களே அனுப்புறாங்க. ம். நீங்க வந்து இதனால கவனமா இருங்க அப்படின்னு. பாய்ஸ் கார்டன் வீடு வந்துட்டு அந்த கடனுக்காக செல் பண்ணிட்டேன்னு வேற சொல்லியிருந்தீங்க. வழி இல்லையே. ஆ. ஏன்னா நான் கடன் அடைச்சு தானே பார்க்கணும். ம். எனக்கு எப்போ வந்து இது வந்து சேல் ஆகல, சேட்டலைட் ரைட்ஸ் எனக்கு போகல, இது எனக்கு கடன்காரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கமானே பேங்க்ல நான் வந்து குடுத்தானே ஆகணும். அதனால அத வித்துப்புட்டேன். அதுவும் 6 க்ரோர்ஸ்க்கு செல் பண்ணதா சொல்லியிருந்தாங்க சார் அவங்க. அவ்வளோலாம் சேல் ஆகல. அதெல்லாம் போய் அவங்களுக்கு அதான் எதையோ போட்டு ஃபிகர் அது இதுன்னு போட்டு ஏதோ சொல்ல வேண்டியது. எங்க சார் நம்ம போறது 6 கோடிக்கெல்லாம். அவ்வளோக்கெல்லாம் சேல் ஆகல. அவங்க ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஃபிகர் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. லட்சுமி அம்மாட்ட சொல்ல சொல்லுங்களேன் அப்படி இருந்ததுன்னா. அவங்கள சொல்ல சொல்லுங்க. அவங்க எவ்வளவுக்கு வந்து எனக்கு குடுத்தாங்கன்னு அவங்க சொல்லட்டும். இவங்களா வந்து இது பண்றது எல்லாமே. புரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கேஷுவலா சொல்றாங்க. அவர் போட்டிருக்க செருப்பே வந்து ரூ. 6,000 அவ்வளோ காஸ்ட்லியான செருப்பு தான் ஏங்க போட்டிருக்காரு. நீங்க கேட்டது நான் சொல்றேன். இந்த மாரி 2 செப்பல் வச்சிருக்கீங்க. இது ரூ. 6,000 விலை? இந்த மாரி 2 செப்பல் வச்சிருக்கேன். ஒரு நடக்கிறதுக்காக ஒரு ஷூ. அந்த ஷூக்கு ரூ. 500. இந்த மாரி 2 செப்பலுக்கு ரூ. 1000 என்கிட்ட இருக்கிறது செப்பலும், 2 செப்பலும், ஒரு ஷூவும். என்ன பயத்துக்கு வந்து வாங்கிட்டு போ சொல்லுங்க. அவ்வளோ தூரம் செப்பல பத்தி, ஷூவ பத்தியும் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியும்னா, வந்து வாங்கிட்டு போ சொல்லுங்க. உங்களுடைய ஷாப்ப வந்து கைப்பற்றுறதுக்காக ஆமா. டிஎம்கே வந்துட்டு அவங்கள வந்து கொலை முயற்சிலாம் நடந்துச்சுன்னு சொன்னதாக சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஃபோட்டோவோட அனுப்பிச்சேனே. ஃபோட்டோவோட அனுப்பிச்சேங்க. என்ன வந்து
ஐ மீன் ஆளை வச்சு அடித்து மூஞ்சியெல்லாம் இதாகி போய் அவர் ஃபோட்டோவோட அனுப்பிச்சு அவரை போய் நேராக பார்த்து ஆக்ஷனுன்னு சொல்லி நான் பண்ணாமல் இல்லை. ஃபார்மர் ஒய்ஃபை எல்லாம் வந்து நான் ஏமாற்றினேன். நான் ஏமாத்தின பொம்பளையாக இருந்தால் வந்து அவங்களே இதெல்லாம் பார்த்து அனுப்பிச்சு உங்களை வந்து இது மாதிரி ரொம்ப ஸ்லாண்டர் பண்ணி உங்களை ரொம்ப கேவலமாக பண்ணி கேவலமாக எழுதுகிறாங்க, நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு அவங்களே போடுவாங்களா? நீங்கள் அதை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? கோர்ட்டில் இருந்து எனக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க சொன்னது 5 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா அதுக்கு மேலே நான் கொடுத்தேங்க. இதே டி நகரில் ஜிஎன் செட்டி ரோட்டில் ஆஃபீஸ் ஸ்பேஸை விற்று. ஏன்னா அவங்க ஒரு பொம்பளை, ஒர்க் பண்ணலை. புரியுதுங்களா? நான் ஆம்பளை, நான் எதையோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு 40 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்க 25,000 ரூபா ஏதோ கொடுத்து ஐ மீன் வாடகைக்கு ஃப்ளாட் எடுத்து அங்கே தான் சௌகரியமாக இன்றைக்கும் அங்கே தான் இருக்காங்க. என்ன சொல்ல வரேன், சொல்கிறதுக்கு அதாவது ஒரு முந்தான ஒரு இந்த ட்ரெயினில் நான் எல்லாமே லோக்கலில் தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து நான் 50 கிலோமீட்டர் அங்கேருந்து நான் வரும்போது ஐ மீன் கும்மிடிப்பூண்டி இந்த அதிலிருந்து சென்ட்ரலுக்கு ட்ரெயினில், அப்புறம் சென்ட்ரலேருந்து வரும்போது ஆட்டோவில் இப்படி தான் வந்துட்டுருக்கேன். வரும்போது ட்ரெயினில் ஒருத்தர் எனக்கு சொல்கிறாரு, சார் நான் எல்லாம் பார்க்குறேன் சார், பாருங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், அந்த அந்த பொம்பளை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது சார். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து ஏதோ ஐ மீன் சீரியல் எடுக்க போகிறேன்னு சொல்லி அது சீரியலுக்கு வந்து யார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேரே வந்தது சார். அந்த அவளோட தாத்தா வயசு அந்த ஆளுக்கு, அந்த ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னாங்க சார். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அன்றைக்கே கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அந்த பொண்ணுக்கு அப்புறம் தான் குட்டி பத்மனிக்கு 20 இன்னும் வயசு, அந்த ஆளுக்கு 60 வயசு. இப்போ ஃபைனான்ஸ் பண்ணவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி அவனோட கொடுத்துனம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுபோலவே அது கழித்து இப்போ பாருங்கள், நான் வந்து அவங்களுக்கு 2-3 சீரியல் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் சீரியலில் வந்து ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தன், நேபாளி பையன், அப்படியே வந்து சிவப்பாக இருப்பான். இந்த பொண்ணோட இவ்வளோ விட வந்து 20 வயசு கம்மி அவனுக்கு. அவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவர் சொல்கிறாரு, சார் ஒரு குறிக்கோளை வந்து அவங்க நினச்சதை வந்து சாதிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க சார். கல்யாணமா ஓகே, கல்யாணம் பண்ணி கொடுத்துட பண்ணுவாங்க. இதுதான் சார் அந்த பொம்பளை. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் சார், நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் சொன்னேன், கவலைப்படுறது தான். நான் சொன்னேன், எப்பா நீங்கள் சொல்கிறீங்க, இது நிறைய பேர் நம்ம என் புள்ளையே நம்பிட்டானேப்பா. ஆமாம், என்னோட இருக்கிற ஒரே புள்ள அவனே வந்து நம்பிட்டான்னா அவனுக்கு ரொம்ப வருத்தம். நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ கொடுத்து தேவையில்லாமல் இவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து யூ ஆர் அட்ராக்டிங் அன்னெசரி அட்டென்ஷன். அது ஏன் பண்ணுற? ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னு அவன் என்கிட்ட வந்து டெய்லி பேசுகிறவன் பேச்சுவார்த்தையே இல்லை. இப்போது என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க இவங்க. நானும் பொறுத்து பார்த்தேன், வேறு வழி இல்லை. இப்போ கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டரே வந்திருக்கு, அந்த மாதிரி ஒருத்தரை வந்து மலேசியஸாக பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் 5 கோடி ரூபா வரைக்கும் அந்த மனிதனுக்கு, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த 5 கோடி ரூபா நான் கிளைம் பண்ண போகிறேன். இவங்க வந்து தெருவுக்கு தான் வரப்போகிறாங்க. நானும் பொறுமையாக இருந்தேன், ஏன்னா என்னால் வந்து ஒரு பொம்பளை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இதுக்கு மேலே எப்படிங்க இருக்க முடியும்? 1 மாதம் ஆச்சு சார். 1 மாதமாக இந்த பொம்பளைக்கு தான் வேலை. கடைசியில் ஒரே ஒரு லைன், இது பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்காக நீங்கள் இது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு ஒரே லைன். நான் கேட்குறேன், இன்னும் உனக்கு சேனலுக்கு யாராவது லைக் பண்ணுறது தானே, உன்னோட லைஃப் பற்றியே நீ சொல்ல. அப்போது நீ யார் யாரை கல்யாணம் பண்ணியிருந்த, யார் யாரோடு வாழ்ந்த, அதுவே வந்து சேனலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்களே, நான் கேட்கலாம்ல. ரொம்ப ரொம்ப என்னை வந்து என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க சார். இனிமேல் என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது.
நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், உங்களுக்கு ஏதாவது தேவையா சார்னு கேட்டார். ஐயா எனக்கு தேவைன்னு சொல்கிறது எனக்கு அந்த பக்கம் எதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இது ஒரு விஷயம் பாருங்கள், இது மாதிரி குட்டி பத்மினின்னு ஒரு பொம்பளை வந்து என்னை ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே நடிகர் சங்கத்தில் வந்து அவங்கள கண்டிச்சாங்க. அந்த அம்மா வந்து அழுது அழுது ஐயோ ஐ ஆம் சாரி ஐ ஆம் சாரி ஐ ஆம் சாரி. மாதிரி 2 படம் எடுத்தேன். பைலிங்குவல். கிராமம் என்கிற படம் வந்து மலையாளத்தில், நம்ம கிராமம்ங்கிற படம் தமிழில். அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டுற போல அவங்களுக்கு ஒரு 25 பவன் மாலையை போட்டாங்க. சார் இப்போ வந்துட்டு உங்கள் பையன் வந்து ஜெர்மனியில் இருக்கிறாரு, அவர் கூட போய் இருக்கலாம்ல. ஏன்னா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வந்துட்டு பையன் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் இல்லையா? அவர் வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது வந்து அந்த நான் வர வருஷம் வரைக்கும் 27 பேர் கிடைச்சிருக்கு. அதில் 25 பேரும் பாம்பேக்காரங்க. தமிழ் எடுத்தவங்களுக்கோ மலையாளம் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான்